வணக்கம் நண்பர்களே, மகிழ்ச்சியுடன் டிராவல் வித் எம்எஸ்கே யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இங்கு நீங்கள் உலகம் முழுவதும் பயணச் சுற்றுகள், பயண வழிகாட்டிகள் மற்றும் பலர் கண்டுபிடிக்க விரும்பும் அழகிய இடங்களை காணலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள், லைக் செய்யவும் மற்றும் புதிய வீடியோக்கள் பெற எங்கள் பட்டனை அழைக்கவும். இந்த நாள் எங்கு நாம் செல்லப்போகிறோம் என்பதை காண தயாராகுங்கள். அருணாசலேஸ்வரர் கோவிலின் ராஜகோபுரம் தென் இந்திய கோவில் கட்டிடக்கலை துறையில் ஒரு முக்கிய அம்சமாக காணப்படுகிறது. இது அருணாசலேஸ்வரர் கோவிலின் பிரதான நுழைவாயிலாக விளங்குகிறது. ராஜகோபுரம் அதன் நாற்கரை கட்டிட அமைப்பும், அழகிய நகல் மற்றும் விக்கிரகங்களுடன் கூடிய அலங்கரணங்களும் பண்டைய சோழர், பாண்டியர் மற்றும் நாயக்கர்களின் காலங்களில் கட்டப்பட்டு ஒவ்வொரு காலத்திலும் மேலும் வளம் பெற்றுள்ளது. அதன் உயரமான 66 மீட்டர் 76 அடி உயரத்துடன் இது தென்னிந்தியாவின் மிகவும் உயரமான கோபுரங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இது ஆன்மீக உலகத்திற்கு நுழைவாயிலாக திருப்பும் போது பக்தர்களுக்கு ஆன்மீக பரிசுத்தத்தை வழங்குவதோடு இறைவன் சிவன் மிகுந்த பெருமை மற்றும் மகிமை கொண்டதாக இருப்பதை நினைவூட்டுகிறது. முக்கிய விழாக்களில் மற்றும் திருவிழாக்களில் ராஜகோபுரம் ஒளிபரப்பு மற்றும் அலங்கரிப்புடன் கவர்ச்சியான திருவிழாக்களை ஏற்படுத்துகிறது. இது பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும். மொத்தத்தில் ராஜகோபுரம் அதன் நுட்பமான கலைத்திறமை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்துடன் திருவண்ணாமலை மற்றும் அதன் புகழ்கூறுகளை ஒளிப்படமாக கொண்டுள்ளது. கார்த்திகை தீபம் என்பது தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் இந்த விழா அருணாசலேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வாய்ந்ததாக நடைபெறுகிறது. இந்த நாளில் திருவண்ணாமலையின் மேல் மலை சிகரத்தில் பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது. இது சிவபெருமானின் ஒளியை பிரதிபலிக்கிறது. தீபத்தை பார்த்து பக்தர்கள் ஆன்மீக மகிமை பெறும் நம்பிக்கையுடன் மலை சரணாலயத்தை சுற்றி புனித பயணங்களை மேற்கொள்கிறார்கள். இந்த விழா தீபங்களை ஏற்றுவதன் மூலம் ஆன்மீக சுத்திகரிப்பு மற்றும் சாந்தியை வழங்குகிறது. மேலும் கார்த்திகை தீபம் சமுதாயத்தில் உள்ள பெருமளவிலான மக்கள் பங்கேற்கும் ஆன்மீக மற்றும் பாரம்பரிய தொன்மங்களை கொண்ட ஒரு மிகச் சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக அமைந்துள்ளது. கிரிவலம் என்பது திருவண்ணாமலையில் உள்ள அருணாசலேஸ்வரர் கோவிலின் சுற்றுப்பாதையாக காணப்படுகிறது. இது அருணாச்சல மலை சுற்றி 14 கிலோமீட்டர் 7 மைல் நீளமான புனித பாதையாகும். கிரிவலத்தை சுற்றி பயணிப்பதன் மூலம் பக்தர்கள் சிவபெருமானின் அருளை பெறவும் ஆன்மீகமாக சுத்திகரிக்கவும் நம்புகிறார்கள். இந்த பாதையின் வழியாக பல பண்டைய கோவில்கள் மற்றும் சித்தர் தலங்களை பார்க்கலாம். கிரிவலம் என்பது ஆன்மீக பயணமாக காணப்படுகிறது. இது பயணிகளுக்கு மகிமை மற்றும் ஆன்மீக நிமிர்ச்சியை வழங்குகிறது. பக்தர்கள் கிரிவலத்தை நிறைவேற்றுவதன் மூலம் சிவபெருமானின் அருளை பெறும் நம்பிக்கையில் உள்ளனர். மேலும் இந்த பயணம் அவர்களின் ஆன்மீக உணர்வுகளை மேலும் ஆழமாக்குகிறது.
வணக்கம் நண்பர்களே. திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஆன்மீக நகரமாக விளங்குகிறது. இந்த நகரம் ஆன்மீக வணக்கத்திற்கும் சிறந்த கோவில்களுக்கு புகழ் பெற்றது. இது பல்வேறு ஆன்மீக இயக்கங்கள் மற்றும் வரலாற்றின் தலமாக மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆன்மீக தேடலுக்கு வந்த இடமாக தெரிவிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை நகரத்தின் வரலாறு இந்தியாவின் மிக பழமையான வரலாற்று கட்டமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது பண்டைய சோழா, பாண்டியா, நாயக்கா மற்றும் முகலாய் பேரரசுகளின் கீழ் உள்நாட்டு பாகமாக இருந்தது. இந்த நகரத்தின் முக்கியமான ஆன்மீக மையம் அருணாசலேஸ்வரர் கோவிலாகும். இது சிவன் என்பவருக்கான புனித ஆலயமாக இருக்கிறது. இது அருணாசலா என்ற புனித மலைக்கு அடிப்படையாக கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் வரலாறு சோழ பேரரசர்களால் தொடங்கப்பட்டது மற்றும் பாண்டியர்கள், நாயக்கர்கள் ஆகியவர்கள் விரிவாக்கம் செய்தனர். அருணாச்சலா மலை என்பது இந்த நகரத்தின் ஆன்மீக அடித்தளமாக கருதப்படுகிறது. இது உலகளாவிய ஆன்மீக சாதனைகள் மற்றும் பயணிகளுக்கு பரிசுகளாக கிடைத்தது. இது சைவ சித்தாந்தம் மற்றும் யோகா படிப்புகளில் பெரிதும் புகழ்பெற்றது. திருவண்ணாமலை நகரம் தமிழ்நாட்டின் பண்பாட்டு மற்றும் கலாச்சார செழிப்பிற்கு ஒரு முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. இந்த நகரம் பல்வேறு விழாக்கள் மற்றும் ஆன்மீக செயல்களில் கலந்து கொள்வதற்கு பண்டைய கலாச்சாரத்தை போற்றும் இடமாக விளங்குகிறது. நகரத்தில் பல சித்தர் கோவில்கள் உள்ளன. அவை யோகா மற்றும் ஆன்மீகத்தை பற்றிய மேலோட்டங்களை வழங்குகின்றன. இந்த கோவில்களில் பெரும்பாலும் சித்தர்கள் மற்றும் ரிஷிகள் தங்களின் ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். மகா சிவராத்திரி, தேவ தீபம் போன்ற ஆன்மீக விழாக்கள் திருவண்ணாமலை நகரின் ஆன்மீக வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளாகும். இந்த விழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரும்பி வருகின்றனர். இது கடவுள் மற்றும் ஆன்மீக வழிகளின் பின்விளைவுகளை வெளிப்படுத்துகிறது. நகரத்தின் சுற்று வட்டாரத்தை பாதுகாப்பது யதார்த்தமாக கோவில்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு என்பவற்றை சார்ந்துள்ளது. அவை ஆன்மீக தவிர்த்திருக்க மற்றும் வரலாற்று பாவனையை செலுத்தும் வகையில் அமைந்துள்ளது. சைவ சித்தாந்தம் மற்றும் பிற ஆன்மீக இயக்கங்கள், திருமணங்களின் முறைகள் மற்றும் பாரம்பரியங்களுடன் இந்த நகரத்தின் ஆழமான ஆன்மீக பக்கம் விவரிக்கப்படுகின்றன. திருவண்ணாமலை அங்குள்ள மதுவியல் மற்றும் சமூக பழக்கங்களை பற்றிய ஆழ்ந்த விவரங்களை வழங்குகிறது. இது சமூக வாழ்க்கையின் படிப்புகளை மற்றும் பண்பாட்டு பாரம்பரியங்களை விவரிக்கின்றது. திடீர் சந்திப்புகள் மற்றும் ஆய்வுகள், நகரத்தின் ஆன்மீக மற்றும் வரலாற்று பண்புகளை பற்றி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள், திடீர் சந்திப்புகள் மற்றும் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் பற்றிய விவரங்களை வழங்குகிறது. திருவண்ணாமலை ஆன்மீக புனிதம், வரலாற்று மூலத்தன்மை மற்றும் கலாச்சார செழுமையுடன் இந்தியாவின் முக்கியமான நகரங்களில் ஒன்றாக கொண்டிருக்கிறது. இங்கு உள்ள கோவில்கள், மக்கள் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சிகள் நம்மை ஆண்டுகளுக்கு முந்தைய ஆன்மீக பிளவுகளை நன்கு உணரச் செய்கின்றன. திருவண்ணாமலை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஆன்மீக நகரமாக விளங்குகிறது. இது பண்டைய காலத்திலிருந்தே ஆன்மீக மற்றும் வரலாற்றுச் செழுமை கொண்ட இடமாக கருதப்படுகிறது. இந்த நகரம் அதன் புனிதமலை அருணாச்சலா மற்றும் அதில் அமைந்துள்ள கோவில்களின் பெருமைகளுக்காக புகழ்பெற்றது. திருவண்ணாமலை பற்றிய வரலாறு இந்தியாவின் பண்டைய வரலாற்றின் ஒரு அத்தியாயமாக கருதப்படுகிறது. சோழ பேரரசுகள், சோழர் காலத்தில் இந்த நகரம் ஆன்மீக மற்றும் அரசியல் முக்கியத்துவம் பெற்றது. சோழர்களின் காலத்தில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் மிகப்பெரிய பராமரிப்புடன் இருந்தது. பாண்டியர்களும் தங்கள் ஆட்சி காலத்தில் திருவண்ணாமலை நகரின் ஆன்மீக பராமரிப்பு மற்றும் முக்கியத்துவத்தை பெருக்கினர். நாயக்கர்களின் ஆட்சி காலத்தில் முக்கிய கோவில்களில் புதிதாக மாற்றங்கள் செய்யப்பட்டன. பெரும்பாலும் கோவிலின் கட்டிடக்கலை மற்றும் முன்பு செய்யப்பட்ட பணிகள் மேம்படுத்தப்பட்டன. முகலாய் காலத்தில் இந்த நகரம் சிறந்த கலாச்சார, பொருளாதார மற்றும் ஆன்மீக முன்னேற்றங்களை அனுபவித்தது. அருணாசலேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலை நகரத்தின் முக்கியமான ஆன்மீக மையமாக கருதப்படுகிறது. வரலாற்று முக்கியத்துவம். இந்த கோவிலின் வரலாறு பண்டைய காலத்தில் இருந்து சோழர், பாண்டியர், நாயக்கர் ஆகியோரால் பராமரிக்கப்பட்டது. அருணாச்சலா மலை. கோவிலின் பின்னணியில் உள்ள அருணாச்சலா மலை சிவனின் அருளால் பூசிக்கொண்டு பக்தர்களுக்கு பெரும் பங்கெடுத்துள்ளது. கோவிலின் கட்டிடக்கலை தென்னிந்தியாவின் முக்கியமான கட்டிடக்கலை ஆகும். கோவிலின் மண்டபங்கள், கோபுரங்கள் மற்றும் பிள்ளையார் மண்டபங்கள் தெளிவான கட்டிடக்கலையை பிரதிபலிக்கின்றன. தெய்வீக சேவைகள். அங்கு நடைபெறும் பண்டைய மற்றும் புதிய ஆன்மீக சேவைகள் பண்டைய சைவ வழிபாடுகளுக்கு மையமாக கருதப்படுகிறது. அருணாச்சலா மலை
இந்த நகரத்தின் ஆன்மீக ஆழத்தை பிரதிபலிக்கின்றது. புனிதமலை, இது சிவனை பிரதிநிதித்துவப்படுத்தும் புனிதமலை. இதன் மூலம் பண்டைய ஆன்மீக சாதனைகள் மற்றும் யோகா முறைகள் முன்னேறியுள்ளன. ஆன்மீக பயணங்கள், இந்த மலை ஆன்மீக பயணிகள் மற்றும் யோகிகள் அவர்களின் ஆன்மீக தேடலுக்கு வந்த இடமாக இருக்கிறது. சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்தை போற்றும் இக்கோவில் பல ஆன்மீக யோகிகளை மற்றும் சிவனின் அடையாளமாக கொண்டுள்ளது. திருவண்ணாமலை நகரம் தமிழ்நாட்டின் கலாச்சார செழுமையுடன் கூடியது. அந்தரங்க நெறிகள், பல்வேறு அதிசயங்களுடன் இந்த நகரம் ஆன்மீக வழிமுறைகள் மற்றும் பாரம்பரிய பழக்கங்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது. பண்டைய விழாக்கள், மகா சிவராத்திரி, தேவ தீபம் போன்ற விழாக்கள் இந்த நகரத்தின் ஆன்மீக வாழ்க்கையின் முக்கிய அம்சமாக இருக்கின்றன. பண்டைய கலாச்சாரம், தமிழ்நாட்டின் பண்டைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இடமாக இந்த நகரம் பல கலாச்சார விழாக்கள் மற்றும் பாரம்பரியங்களை பராமரிக்கிறது. திருவண்ணாமலை நகரத்தில் சித்தர் கோவில்கள் பல உள்ளன. சித்தர்களின் ஆழமான ஆன்மீகம், இங்கு உள்ள சித்தர்கள் ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். சித்தர் ஆசான்கள், சித்தர் மற்றும் ரிஷிகள் தங்களின் ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்த இடமாக இருக்கின்றது. ஆன்மீக இளவரசர்கள், இங்கு உள்ள கோவில்களில் ஆன்மீக இளவரசர்களின் செயல் மற்றும் அனுபவங்களை பார்ப்பது கிடைக்கும். மகா சிவராத்திரி மற்றும் தேவ தீபம் போன்ற விழாக்கள் திருவண்ணாமலை நகரின் ஆன்மீக நிகழ்வுகளின் முக்கிய பகுதிகளாக இருக்கின்றன. மகா சிவராத்திரி, சிவபராதிகள் இந்த விழாவை பெரிதும் கொண்டாடுகிறார்கள். இதன்போது கோவிலில் மிகப்பெரிய திரளான கூட்டங்கள் நடைபெறும். தேவ தீபம், இந்த விழா ஆண்டுதோறும் திருவண்ணாமலை நகரின் முக்கியமான ஆன்மீக நிகழ்வாக இருக்கின்றது. இந்த நகரம் அதன் கோவில்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பிற்கு மிக முக்கியமானது. பாதுகாப்பு, கோவில்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகள் நகரத்தின் ஆன்மீக நிலையத்தை காக்கின்றன. ஆட்சேபனைகள், கோவில்களில் பண்டைய விதிமுறைகள் மற்றும் நவீன பராமரிப்பு நடவடிக்கைகள் இணைந்து செயல்படுகின்றன. சைவ சித்தாந்தம் மற்றும் பிற ஆன்மீக இயக்கங்கள் திருவண்ணாமலை நகரத்தை சுற்றி அமைந்துள்ளன. சைவ சித்தாந்தம், இதன் மூலம் நகரத்தின் ஆன்மீக அடிப்படைகள் மற்றும் வழிமுறைகள் விளக்கப்படுகின்றன. ஆன்மீக பயணங்கள், சைவ சித்தாந்தம் மற்றும் ஆன்மீக பயணங்களை ஊக்குவிக்கும் இடமாக இந்த நகரம் செயல்படுகிறது. திருவண்ணாமலை நகரத்தின் மதுவியல் மற்றும் சமூக பழக்கங்கள் இதன் சமூகவியல் அமைப்புக்கு ஒரு அடிப்படையாக கொண்டு விளக்கப்படுகின்றன. மதுவியல் மற்றும் சமூகவியல் முறைகள் இந்த நகரத்தின் ஒழுங்கமைப்பிற்கு முக்கியமாக விளங்குகின்றன. சமூக பழக்கங்கள் மற்றும் பாரம்பரியங்கள் இந்த நகரத்தின் கலாச்சாரத்தை உருவாக்குகின்றன. நகரத்தின் ஆன்மீக மற்றும் வரலாற்று பண்புகளை பற்றிய ஆய்வுகள், திடீர் சந்திப்புகள் மற்றும் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் பற்றிய விவரங்கள். ஆய்வுகள், திருவண்ணாமலை நகரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மற்றும் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை விளக்குகிறது. திடீர் கண்டுபிடிப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் நகரத்தின் ஆன்மீக வரலாற்றுக்கான புதிய தகவல்களை வழங்குகின்றன. திருவண்ணாமலை ஆன்மீக புனிதம் மற்றும் வரலாற்றுச் செழுமையுடன் இந்தியாவின் முக்கியமான நகரங்களில் ஒன்றாக கொண்டிருக்கிறது. ஆன்மீக பெருமை, கோவில்களின் வரலாற்று பெருமை மற்றும் ஆன்மீக ஆழத்தை இந்த நகரம் நிறைத்துள்ளது. கலாச்சார பராமரிப்பு, இந்தியாவின் கலாச்சார செழுமையுடன் கூடிய இக்கோவில்கள் பண்டைய பாரம்பரியங்களை பாதுகாக்கின்றன. திருவண்ணாமலை ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட நகராக அதன் ஆழ்ந்த வரலாற்று மற்றும் புனிதத்தைப் போல குறிப்பிடப்படுகிறது. இந்நகரின் மையத்தில் அருணாசலேஸ்வரர் கோவில் உள்ளது. இது சிவனை போகும் பெருந்தன்மையுள்ள ஆலயமாக விளங்குகிறது. இதன் உயரமான கோபுரங்கள் மற்றும் நுண்ணறிவான செதுக்கு பணிகள் சோழ, பாண்டியர் மற்றும் நாயக்கர்களின் ஆட்சியின் கீழ் அதிகரிக்கப்பட்டன. அருணாசலா மலை இந்த நகரின் ஆழ்ந்த ஆன்மீகம் மற்றும் வேதாந்த முறைகளை பிரதிபலிக்கின்றது மற்றும் ஆன்மீக ஆசீர்வாதங்களை தேடும் பக்தர்கள் மற்றும் யோகிகளை ஈர்க்கும் இடமாக உள்ளது. இந்த நகரின் வரலாற்றில் சாதுரு ரமண மகரிஷி போன்ற முன்னணி ஞானிகள் முக்கிய பங்காற்றினர். அவர் நிறுவிய ஆசிரமம் ஆன்மீக பயணம் மற்றும் கற்றலுக்கான ஒரு அடிப்படையாகும். திருவண்ணாமலை நகரின் கலாச்சாரம் மற்றும் பண்டைய விழாக்கள், மகா சிவராத்திரி மற்றும் தேவ தீபம் போன்றவை ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் மற்றும் ஆன்மீக அனுபவங்களை வழங்கும். மொத்தமாக திருவண்ணாமலை ஒரு வரலாற்று, ஆன்மீக மற்றும் கலாச்சார சங்கமமான நகரமாக திகழ்கிறது. இது வரலாற்று புகார்களும் ஆன்மீக வளர்ச்சியையும் தேடும் அனைவருக்கும் ஒரு அற்புதமான இடமாகும். திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஆன்மீக மற்றும் வரலாற்று நகரமாக விளங்குகிறது.
இந்த நகரத்தின் அடிப்படையான அமைப்புகள் மற்றும் ஆன்மீக இடங்கள் பெருந்தன்மை மற்றும் பண்டையதனத்தை வெளிப்படுத்துகின்றன. அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலையின் மையப்பாகமாக சிவபராதிகளுக்கான முக்கிய தரிசன இடமாக காணப்படுகிறது. சோழ பாண்டியர் மற்றும் நாயக்கர்களின் ஆட்சியில் கோவிலின் கட்டிடக்கலை மற்றும் கலைமுறை பெரிதாக மேம்படுத்தப்பட்டது. கோவிலின் தலைச்சுவர் மற்றும் முக்கிய கோபுரங்கள் பண்டைய காலத்திற்கே உரிய சிறப்பு நிரூபங்களை வெளிப்படுத்துகின்றன. மேலும் இந்த கோவிலின் ஆராய்ச்சி மற்றும் புனிதம் பெரிய அளவில் பக்தர்களின் வருகையை ஈர்க்கும். அருணாச்சலா மலை இந்த நகரின் ஒரு முக்கிய பகுதி, ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமானது. இந்த மலை சிவனின் பஞ்சபூதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இதற்கான பரிபூரண ஆன்மீக அமைப்பு யோகா மற்றும் தியானத்தின் முறைகளை ஆதரிக்கின்றது. மலை சுற்றுப்பயணங்கள் மற்றும் அந்தரங்க தியானங்கள் பக்தர்களுக்கு ஆன்மீக மேம்பாட்டை வழங்குகின்றன. இது போன்ற மேலும் பல பயண வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுடன் தொடர்ந்து இருக்கவும். நன்றி.